Hi friends, today's special Chickuteh. அதாவது நம்ம பொதுவாகவே பக்குத்தே சொல்லுவோம். பானா பண்டி அரிசி. நான் சிக்கன் யூஸ் பண்ணுறதுனால இன்றைக்கி சிக்குத்தே சமைக்க போகிறோம். அது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தேவையான பொருட்கள் இந்த மாதிரி ஒரு பேக்கெட் வாங்கிக்கோங்க. பக்குத்தே சூப் ஸ்பைசஸ்னு. ஸோ இது வந்து எல்லாம் பிராண்டில் இருக்கும். நான் சூஸ் பண்ணுறது வந்து கிளாங் பக்குத்தேன்னு சூஸ் பண்ணியிருக்கேன். சில இது வந்து ஏவோன் ஏதாவது கூட நீங்கள் சைனீஸ் அந்த ஸ்பைசஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா அந்த பக்குத்தேன்னு போட்டு இந்த மாதிரி ஒரு கலர்ஸில் இருக்கும். ஸோ அது வந்து நீங்கள் ஒரு பேக்கெட் வாங்கிக்கோங்க. சிக்குத்தே வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. இதில் வந்து ஹர்ப்ஸ்லாம் கலந்துருக்கு, சைனீஸ் ஹர்ப்ஸு. இதை குடித்தாக்கா ரொம்ப நல்லது, உடம்புக்கு ரொம்ப பெனிஃபிட் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதை தவிர்த்து 1 கிலோ கோழி அரிசி எடுத்துங்க. பூண்டு ஒரு முழு பூண்டு எடுத்துச்சிங்க. மஷ்ரூம் ஷிட்டாக்கி மஷ்ரூம் ஒரு 10 எடுத்துக்கங்க. இப்போ நம்ம குக் பண்ணலாம். ரொம்ப ஈஸியான முறை தான் குக் பண்ணுறதுக்கு. ஸோ நம்ம ஒரு பாத்திரத்தை எடுத்துக்குவோம். ஒரு சட்டியில் தண்ணி ஊற்றிக்கணும். தண்ணி வந்து 1.5 லிட்டர் தண்ணி ஊற்றிக்குவோம். அது ஒரு பேக்கெட் வந்து 1.5 லிட்டர் தண்ணி கரெக்டாக இருக்கும். தண்ணி ஊற்றிட்டு நீங்கள் அடுப்பை தட்டி விட்டுறீங்களே. இப்போ வந்து நம்ம அந்த பேக்கெட் எடுத்து நான் உள்ளுக்கு போட போகிறேன். ஸோ இந்த பேக்கெட் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி இருக்கும். இதை பிரிக்கக்கூடாது. இது அப்படியே நீங்கள் உள்ளுக்கு அப்படியே இந்த பேக்கை வந்து நீங்கள் அப்படியே உள்ளுக்கு போடணும். இது ஃபில்டர் பேக். உடம்புக்கு ரொம்ப நல்லது. இது ஜின்சிங்கு சைனீஸ் ஹர்ப்ஸ்லாம் கலந்துருக்கு, ரொம்ப நல்லது. இப்போ நம்ம கோழி அரிசி போடலாம். கோழி அரிசி வந்து நான் ஏற்கனவே சுத்தம் பண்ணுறப்ப இஞ்சி பூண்டு போட்டு ஊற வச்சிட்டேன். ஸோ அதனால் இது வந்து தயங்காமல் போடலாம். பொதுவாகவே சைனீஸ் ஃபுட்டில் வந்து இஞ்சி பூண்டுலாம் யூஸ் பண்ண மாட்டாங்க. இந்த டைமில் நேராக கோழி அரிசி வந்து பச்சையாக தான் போடுவாங்க. நம்ம சமையலில் வந்து பொதுவாகவே நம்ம இஞ்சி பூண்டுலாம் யூஸ் பண்ணி பழகிட்டோம். அது இல்லாமல் வாடை எடுக்கக்கூடாது. அந்த ஒரு காண்டி நான் வாஷ் பண்ணி பிற்பாடு இஞ்சி பூண்டுலாம் போட்டு எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன். நம்ம சமைக்கிறப்ப டக்குன்னு எடுத்து குக் பண்ணிடுவேன். ஸோ இதில் ஏற்கனவே இஞ்சி பூண்டு ப்ளஸ் உப்பு லேசாக போட்டு நான் ஊற வச்சுட்டேன். ஸோ தயங்காமல் எடுத்து போட்டுடலாம். இப்போ வந்து தண்ணியில் நேராக பூண்டு போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம கிளறி விட்டுருவோம். ஸோ ஒரு 1/2 அன் ஹவர் அந்த சிக்கன் வந்து நல்லா குக் ஆகணும். குக் ஆகின பிற்பாடு நம்ம எடுத்து வச்சுருந்த மஷ்ரூமை போட்டுக்கலாம். ஷிட்டாக்கி மஷ்ரூம் வந்து ட்ரையாக இருக்கும். தண்ணியில் போட்டு ஊற வச்சுட்டிங்கனாக்கா அது நல்லா சாஃப்டாக பிற்பாடு வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம சாஸ் ஆட் பண்ணுவோம். 3 டேபிள் ஸ்பூன் ஒய்ஸ்டர் சாஸ், 4 டேபிள் ஸ்பூன் லைட் சோயா சாஸ், 3 டேபிள் ஸ்பூன் டார்க் சோயா சாஸ். அப்படி உங்களுக்கு இந்த திக்னஸ் ரொம்ப திக்காக இருக்குனாக்கா நீங்கள் 1 டேபிள் ஸ்பூனோட நிப்பாட்டிக்கலாம். ஸோ ரொம்ப கருப்பாக தெரியாது. ஸோ மிக்ஸ் பண்ணி விடுவோம். பொரிச்ச தவு நான் 2ஆக கட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் உங்கள் விருப்பப்படி 2ஆக கட் பண்ணலாம், இதை 4ஆக கூட கட் பண்ணிக்கலாம். ஸோ அதையும் இதில் போட்டு விட்றேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம். கொதிக்கிட்டோம், கொதிக்க விடணும். கொஞ்சம் நல்லா கொதிக்க விடணும். ஏற்கனவே வந்து கோழி வந்து நல்லா குக் ஆயிடுச்சு 1/2 அன் ஹவரில். ஸோ கொஞ்சம் பாயில் பண்ண விடுவோம் அந்த தவெல்லாம் குக் பண்ணுறதுக்கு. சிக்கன் ஸ்டாக் 1 கியூப் போட்டுங்க. ஒயிட் பெப்பர் 1/2 டீஸ்பூன் மிக்ஸ் பண்ணி விடுங்க. உப்பு தேவையான அளவு ஆட் பண்ணிடுங்க. அவ்வளோதான், நம்மளுடைய சிக்குத்தே இஸ் ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனாக்கா மறவாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பெல் பட்டன் அமுத்திங்க. அப்போ தான் நான் டெய்லி அப்லோட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லவ் யூ ஆல். ஹாப்பி குக்கிங். Bye-bye. Drop it.